எத்தனையோ திருக்கோவில் இந்த மண்ணுக்குள் உண்டு. ஆனால் நினைத்தாலே இருந்த இடத்திலிருந்தே முக்தி தரக்கூடிய ஒரு சிவத்தலம் திருவண்ணாமலை. நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம், தினசரியே பிரதோஷ காலம் உண்டு 4:30 to 6. அப்போ சிவ வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம். முதல் கேள்வி ஒரு முருக பக்தர் கேட்டிருக்காரு மன்னார்குடியிலிருந்து. பாம்பன் சுவாமிகளை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக முருகப்பெருமானுடைய அருளை, அன்பை, ஆசியை பெற்ற அடியார்கள் பல உண்டு. அவர்களில் ஒருவர் மிகப்பெரிய இறைநெறி செல்வர் பாம்பன் சுவாமிகள். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரப்பன் வலசை, இப்பயும் அங்கே திருக்கோயில் இருக்கு. அங்கு அவதாரம் செய்து பல்வேறு அதிசயங்களை நிகழ்த்தி இறுதியிலே ஜீவசமாதி சென்னையிலே இருக்கக்கூடிய திருவான்மையூரிலே ஜீவசமாதி அடைந்தார். இன்றைக்கும் அங்கே பாம்பன் சுவாமி திருக்கோயில் உண்டு, மயூர வாகன சேவகம் உண்டு, பௌர்ணமி பூஜை உண்டு, நாள்தோறும் தூபதீப ஆராதனையோடு வழிபாடு, அன்னதானம் நடக்கிறது. பாம்பன் சுவாமிகளுடைய சிறப்பு 6666 பாடல்களை இந்த மண்ணுக்கு இறைவனை வேண்டி தந்தார். அவர் தந்ததில் மிக குறிப்பிடத்தக்கது குமாரத்தவமும் சண்முக கவசமும். அதை சொல்ல சொல்ல நோயற்ற பெருவாழ்வு வாழலாம். இது பாம்பன் சுவாமிகளை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. திருவண்ணாமலை பற்றி சொல்லுங்களே அப்படி என்று ஒரு சிவபக்தர் கேட்டிருக்கிறார் தஞ்சையிலிருந்து. எனக்கு தெரிந்து எத்தனையோ திருக்கோவில் இந்த மண்ணுக்குள் உண்டு. ஆனால் நினைத்தாலே இருந்த இடத்திலிருந்தே முக்தி தரக்கூடிய ஒரு சிவத்தலம் திருவண்ணாமலை. அதற்கு அக்னி தலம் என்று பெயர். நீருக்கென்று, நெருப்புக்கென்று, காற்றுக்கென்று தலம் இருப்பது போல நெருப்புக்கான அக்னி தலம் 2665 அடி உயரம் கொண்ட ஒரு மலை இந்த மலை. இதற்கு பெயர் அக்னி தலம். நினைத்தாலே முக்தி உண்டு. ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகான், நம்முடைய யோகி ராம் சரத்குமார், இடைக்காட்டார் போன்ற பல மகான்கள் நடந்து தெரிந்த மண் அந்த திருவண்ணாமலை. அதில் சிறப்பு என்னென்னா, ஆண்டுக்கு ஒரு முறை மகா தீபம், பரணி தீபம் உண்டு. அந்த தீபத்தை மழை மீது ஏற்றக்கூடிய மரபை பெற்றவர்கள் பர்வத ராஜகுமார குலத்தவர். இன்றைக்கும் உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு தீப தரிசனம், பாவ விமோச்சனம் என்கின்ற கார்த்திகை தீப பெருவிழா கொண்டாடக்கூடிய தலம் நம்முடைய திரு அண்ணாமலை. நினைத்தாலே முக்தி. இதுதான் திருவண்ணாமலை பற்றிய குறிப்பு. நம்ம திருநெல்வேலியிலேருந்து ஐயப்பராஜுன்னு ஒருத்தர் கேட்டிருக்கார், பிரதோஷ வழிபாடுன்னா என்னன்னு. முதல்ல பிரதோஷம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நித்திய பிரதோஷம், பச்சை பிரதோஷம், மாத பிரதோஷம், மகா பிரதோஷம், பிரளய பிரதோஷம். தினசரியே பிரதோஷ காலம் உண்டு 4:30 to 6. அப்போ சிவ வழிபாடு செய்தால் ரொம்ப விசேஷம். இது ரொம்ப மகா உகந்தது. நம்ம நாமக்கல்லேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க, சிவ வழிபாட்டில் புத்திர பாக்கியத்துக்குன்னு ஏதாவது அபிஷேகம் உண்டான்னு. இப்போ ஒவ்வொரு அபிஷேகம், கடன் தொல்லை தீர்வதற்கு அரிசி மாலை அபிஷேகம்பாங்க, குரல் வளத்திற்கு தேனும்பாங்க, புத்திர பாக்கியம் பிள்ளைப்பேறு பெறுவதற்கு சிவனுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது ரொம்ப உச்சிதம். இளநீர் அபிஷேகம் இது வாரியார் சாமி சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, வழிபாட்டில் எது முக்கியம்? மனோகரன் சென்னையிலிருந்து. வழிபாட்டில் 3 முக்கியங்க. ஒன்று மந்திரம், இன்னொன்று கிரியை, இன்னொன்று பாவனை. இந்த பாவனை, கிரியை, மந்திரம் இதுதான் வழிபாட்டினுடைய அஸ்திவாரம். அருமையாக ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க பெங்களூர்லேருந்து ஹரிணி அப்படிங்கிறவங்க. யாகசாலை, கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது யாகசாலை அமைக்கிறோமே, அது எத்தனை வகை குண்டம் இருக்கணும் அப்படின்னு. 33 வச்சுக்கலாம், 25 வச்சுக்கலாம், 17 வச்சுக்கலாம், 9 வச்சுக்கலாம், 5 வச்சுக்கலாம், 1 வச்சுக்கலாம். இது அவரவர்களுடைய வசதிப்படி. இந்த சொர்ண பந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னு
ஆகாஷ் தீபக்னு புதுக்கோட்டையிலேருந்து ஒருத்தர் கேட்டிருக்காங்க. சொர்ணபந்தம்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த இறைவனுடைய சிலையையும் பீடத்தையும் இணைப்பதற்கு பேர் அஷ்டபந்தனம் அப்படின்னு சொல்லுவோம். சொர்ணபந்தனம்னா தங்கத்தால் இணைக்கிறது சொர்ணபந்தனம். அடுத்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, டிவி கணேஷ் ஹரிராம் தஞ்சாவூர்லேருந்து, பூர்ணாகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ஹோமம் பண்ணி வரக்கூடிய நெருப்பில் வரக்கூடிய இறைவனுக்கு, நெருப்பில் இருக்கக்கூடிய இறைவனுக்கான ஒரு நேவேத்திய பொருள், ஒரு பசியை அடக்குவது தான் அந்த படையல் தான் பூர்ணாகுதி. அப்புறம் ஒரே வரியில் கேட்டிருக்காங்க அற்புதமான ஒரு கேள்வியை, புவனேஸ்வரி சுதா ராஜலக்ஷ்மி அப்படின்னு 3 பேர் சென்னையிலேருந்து. கோயில் அப்படின்னா என்னன்னு, கோ அப்படின்னாலே தலைவன், இல் அப்படின்னாலே இருப்பிடம், இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு பெயர் கோயில்னு பெயர். ஆலயம் அப்படின்னா ஆன்மா, ஆன்மா லயமாகும் இடம் ஆலயம். இப்படி சின்ன சின்ன முத்துக்களால் கேள்விகளால் வேள்வி செய்து அடுத்த தலைமுறைக்கு இறை ஆனந்தத்தை உருவாக்குவதே இன்றைய ஆனந்த ஆரம்பத்தின் நோக்கம். மீண்டும் நாளைய விடியலில் சந்திப்போம், சிந்திப்போம். வணக்கம்.